எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்வதி மினிமம் ஒரு 1 ஹவராவது அழப்போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்பவங்கள்லாம் அவ்வளவு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சரியான ரோஸ்ட்டுங்க. எபிசோட்ல முக்காவாசி நேரம் பார்வதி தான் ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியுது. எனிவேஸ் இன்னைக்கு எபிசோட்கான 3வது ப்ரோமோல பார்த்திருப்பீங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துட்டு வந்திருப்பாரு. எடுத்துட்டு வந்து இது இப்படி நிக்கிறதால உனக்கு இதை பார்க்கும்போது எங்க ஆபாச குறியீடா தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதுவே செருப்படி கேள்விதான். ஆனா இதுக்கப்புறம் மெயினான ஒரு விஷயம், இதை பார்த்து நீங்க வந்து இந்த மாதிரிலாம் சொல்றீங்களே, இது பேர் தாங்க வக்கரம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாருங்க. இதை சொல்லதுக்கு அப்புறமா கண்டிப்பா இன்னைக்கு ஒருத்தர் நிம்மதியா தூங்குவாரு. யார் தெரியுமா? விக்ரம் தான். ஏன்னா விக்ரம ஒரு வாரமா வக்கரம் விக்ரம் வக்கரம் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூவி கூவி வித்துருந்தாங்க. ஸோ அது விக்ரமே கூப்பிட்டு இந்த மாதிரி பார்வதி நல்லா இல்லை கொஞ்சம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல முடியா, கொஞ்சம் ட்ரை பண்றேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பயே நினைச்சேன் தரமான செருப்படி காத்துக்கிட்டு இருக்குன்னு. ஆனா இப்படி உழுவும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலங்க. ஆக்சுவலா இந்த 3வது ப்ரோமோலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மொத ப்ரோமோல இருந்து 3வது ப்ரோமோ வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வதியை மட்டும் தொடர்ந்து அடி அடின்னு அடிக்கிறாரு. ஸோ அதுக்கான மெயினான ரீசன் ஒன்று இருக்குங்க.